என் தங்கமே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லைன்னா தலைக்கணம் அதிகமாகிவிடும். ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம்தான். சொல்வதை புரிஞ்சுக்கோ. மன்னிப்பதும் மறப்பதும் வாழ்க்கையை அழகாக்கும் கவசம் தங்கமே. வாழ்க்கை என்பது கடவுள் தந்த கொடை. அதில் நீ நல்ல எண்ணங்களால் நேர்மறை சக்திகளும், தீய கெடுமதி எண்ணங்களால் எதிர்மறை சக்திகளும் உன்னிடம் தலைகாட்டி விட்டு போகும். எப்போதுமே எந்த விஷயமானாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என பேசுவதும், விரக்தியாக பேசுவதும், உனக்கானவர் சொல்லப்போகும் வார்த்தைகளை உள்வாங்காமல் அவர்கள் சொல்ல வந்த முதல் வார்த்தையை கூறி முடிப்பதற்குள் முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த காரியம் நடக்காது, என் பேச்சை கேட்காமல் இந்த காரியத்தை செய்தால் தோல்விதான் வரும் என படபடவென வார்த்தைகளால் பொரிந்து தள்ளுவதால் என்ன லாபத்தை பார்த்தாய்? ஒன்றுமே இல்லை. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு தான் மிச்சமாகும். ஆக அவசரத்தில் அள்ளித் தெளித்த வார்த்தைகளால் குடும்ப அமைதி போவதோடு வாக்குவாதம் முற்றி போய் பிள்ளைகளின் மனதில் தேவையில்லாத குழப்பம், யார் மீதாவது வெறுப்பு, இனம் புரியாத பயம், மனவேதனை அத்தனையும் பிள்ளைகளின் நெஞ்சில் ஆழமாக பதிந்து விடுமே. ஒரு நிமிடம் யோசிக்காமல் நீ படுகிற அவசர புத்தி தந்த கோபத்தால் எவ்வளவு சங்கடம்! புயலே அடித்து ஓய்ந்தது போலவா ஆகிவிடும். புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை. அதே போல கோழைத்தனமாக இருப்பது, தொட்டதற்கெல்லாம் பயப்படுவது என்ற நிலையை மாற்றிக்கொள்ளணும். தைரியமாக இருந்தாலே எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தானாகவே வராமலா போய்விடும். செல்வமே தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்ப்பதால் அடுத்தவர் மனதை காயப்படுத்திவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதுமா? அதே நேரம் இரு தரப்பினர்களுக்கும் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் மனநிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதுதான் சிறப்பான ஒன்று. மன்னிக்க தெரிந்தால் வாழ்க்கை அழகாகும். மறக்க தெரிந்தால் வாழ்க்கை இனிதாகும். மன்னிப்பதும் மறப்பதும் உனக்கான கவசம். என் தங்கமே, உன் சாயி சொல்வதை கேள். உட்கார்ந்திருந்தால் ஊர் வராது, உழைக்காதிருந்தால் பேர் வராது. நீதான் எழ வேண்டும், நீதான் இயங்க வேண்டும், நீதான் உழைக்க வேண்டும். அப்பத்தான் நீ வாழ்க்கையில் நிலைத்திருப்பாய். ஓம் சாயிராம்.